சொல்லுமா சொல்லுமா என்று கொள்கிறேன். வருகிற மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி இருக்கிறார்கள். எங்க குனிஞ்சு பாக்குறேன் இப்படி முன்னவா ஏண்டா அது மட்டுமா அவர் படிச்சவரா பட்டம் பெற்றவரா இல்ல வீரத்தில் சிறந்தவரா ஏண்டா இல்ல அறிவில் தான் சிறந்தவரா எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அண்ணா அன்பில் சிறந்தவரா பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அழகா கேட்குது. உடன் பிறந்த தங்கை கேட்கும் பொழுது அண்ணன் செய்து வைக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக செய்து முடிக்க போகிறேன். நானு என் தங்கைகளுக்கு ஏற்ற கணவனை பார்த்து இப்போதே நான் அவருக்கு திருமணத்தை நடத்த போகிறேன். இப்படிதான் ஆமாமா, உடனடியாக ஏற்பாடு செய்ய போகிறேன். அழகான மாப்பிள்ளை இப்போதே நான் பார்த்து விட்டேன். உனக்கு ஏற்ற மாப்பிள்ளை பிறந்ததில் இருந்து தங்கையை வச்சு நீ பிரிந்தது கிடையாது. நீ அங்க உங்க இருவருக்கும் சின்ன வயதில் இருந்து பிரிந்தது கிடையாது. என்னை விட்டு தங்கை பிரிந்தது கிடையாது. இவளுக்கு எப்பொழுதுமே ஒற்றுமையாக ஒன்றாகவே இருக்க வேண்டும். அதனால ஒருவனுக்காக உங்க இருவருமே திருமணம் செய்து வைக்க போறோம். அப்படியா கடைசி வரைக்கும் அப்படி கலங்காத பாத்துக்கணுமா? அது மட்டுமல்ல, நீங்கள் எப்போதுமே இணை பிரியாமல் இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வாரத்துல 7 நாள் 3 நாள் நீர் 3 நாள் நீர் மீதி ஒரு நாள் 2 பேரும் என்கிட்ட வாங்க. என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி சூடு தெளிச்சு அனுப்புறேன். நாளை தின வெள்ளிக்கிழமை உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்ய போகிறேன். அதுவரை நீங்கள் இருவரும் நந்தவன சோலையில் அழகாக சந்தோஷமா சுத்தி அழுதாதீங்க. கல்யாணத்துக்கு தேதி வச்சுட்டா நான் எல்லாம் லோடி வைத்திருவான். உடனடியாக அந்த திருமணம் சொல்றாரு. நாங்க சென்று சந்தோஷம் தானே? சூப்பர். சின்ன வயசுல கொடுத்தவங்க அப்பா பால் வடி படிக்க சொல்லலாம். அதுல இருந்து பாயக்கம் ஏன் கால் இப்படி போச்சு, கை நாடுது. அது அது எடுத்தா எனக்கு நெருப்பு முறுக்குது. எடுத்தாலும் உனக்கு அந்த தூர நினைப்பு வருகிறது. நாளை தினம் என் தங்கைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆகையா அழகான மாப்பிள்ளை யாராக இருக்கும் தேடலாமா? நம்ம டிரைவருக்கு கட்டிட்டாருன்னா நல்ல வண்டி ஓட்டுறாரு. புடிச்சுக்கணும் முறுக்குறாண்டி அம்மா புடாங்க. நீண்ட காலமாக யோசனை வந்து விட்டது எனக்கு. நீண்ட நாட்களாக எனது இல்லத்தில் குலகுருவாக இருக்கிறார். யாரவர்? வசுதேவர். இதுவரை அவருக்கு நான்
குரு காணிக்கை செலுத்தவில்லை. ஆகையால் அவரை பார்த்து குரு காணிக்கை செலுத்த வேண்டும். சீக்கிரம் விருந்து சென்று அவரை எடுத்துக் கொண்டு வா. தங்கைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், குழந்தை சொல்லுது. இந்த நேரத்துல குலகுருவை பார்க்கணும். பார்க்க வேண்டும். சரி, ஏற்பாடு செய்யுங்க. ஐயா, அரகர தம்போ மகாதேவா அரகர தம்போ மகாதேவா தேவா ஆ ஆ ஆ மகாதேவா தேவா வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கட்டும். புலவர்கள் பார்த்தாலும் பயந்தமிழ் ஏத்தாலும் பாவலை கூட்டாலும் சிறப்பாக விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த வட்டபத்திராபுரி நாடு. இந்த வட்டபத்திராபுரி நாட்டில் சூரசேன மன்னனுக்கு மகனாக பிறந்து வசுதேவர் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கோ 3 தங்கைகள், ராதை, பிரதை, சாத்துவதி என்ற 3 தங்கைகளோடு எவ்வித குறையுமின்றி சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய பணி என்ன? இந்த வட்டபத்திராபுரியில் உக்கர சேனன் மன்னுடைய அரசபையில் அரசாங்க குலகுருவாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அதிகாலையில் எழுந்ததும் காலை கடனை முடித்து என்னுடைய கடமையை செவ்வன செய்வது வழக்கம். அப்படி இருக்கின்ற காலத்தில் இன்று யாரோ என்னை நாடி வருவதாக தெரிகிறது. கம்சன் வருகிறார். ஐயா, சதா நேரமும் இந்த வடமதுராபுரி பட்டினத்தை ஆண்டு வரும் கம்சபூபதி உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தது யார்? சுதேவர் தானே. ஆகையால் அவரை பார்த்து வணங்க வேண்டும். குரு காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோம். வணங்க வேண்டும். ஆமாடா, குரு காணிக்கை செலுத்த வேண்டும். எங்க இருக்கிறவர்? ஐயா, நல்லா இருக்கியா? கம்சனா, இந்த வட்டபத்திராபுரியில்
இந்த நாட்டிற்கு மன்னனாக திகழ்ந்து விட்டாய் என்று கேள்விப்பட்டேன். அழகு விட்டேன். அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. என்னுடைய மாணாக்கன் இந்த நாட்டிற்கு மன்னனாக நினைக்கும் போது 60 வயதாகியும் ஆட்டம் நிற்கவில்லை. எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, இவன் யாரு? எனது எனக்கு காவல் தெரியலையா? நாங்க படிக்க சொல்லும் நீ உட்கார சேர்ல ஆணி வச்சனே. அரசாங்கத்தில் குலகுருவாக வரும்போது சட்டி கூட இல்லாத துரு 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 அப்படி கிளி 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 ஆட்டினு ஒண்ணு. தம்பி, ஆமா, அமதி 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 சாப்பிடுறதே கிடையாதா? இல்லங்க, ஏன்டா துருமா வச்சு போயிருக்கிறேன். எப்போ புரட்டாசி மாதம் வந்ததோ எல்லாம் சாம்பார் நாளை சாப்பிடறது கிடையாது. என்ன வேணும்? அவுசி செலப்பா 200 ரூபாய் முதல்ல வச்சு சாப்பிடு. நீ எங்கடா வந்து சாப்பிடுற? சரி கம்சா, ஆமா, குரு நீங்க நிற்கலாமா? நீங்க நின்றால் உட்கார்ந்து, உட்கார்ந்து, உட்கார்ந்து. குருவுக்கு செலுத்த வேண்டும். குருவாக குருவே துணையே இன்று போல் என்ன நலமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய மாணாக்கன் இந்த குருவுக்கு என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு பணிவு. கட்டு கொடுத்த குரு அல்லவா? எத்தனையோ மாணாக்கர்கள் பார்த்திருக்கிறேன். ஆனால் கம்சனை போல் குருக்கு மரியாதை கொடுப்பது வேற யாருமே கிடையாது. உண்மைதான், உண்மைதான் குருவே. என்றும் இல்லாமல் இன்று குருவை நாடி தேடி வந்த காரணம் என்னவோ? காரணம் இருக்கிறது. அதை சொல்லத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். ஆமா, நீ அழைத்திருந்தால் அரசவைக்கு நானே வந்திருப்பேன். உன்னை பார்த்து நான் ஒரு தான் நாட்டு மன்னன் இந்த ஏழை இந்த வயதான குருவை நாடி வரலாமா? வந்திருக்கிற காரணம் சரி, இருக்கிறது. வந்து விட்டாய். என்ன காரணம்? ஐயா, இது பேச அவன் பேசலாமே. என்ன மரியாதை, என்ன மரியாதை? சுவாமி, எத்தனை ஆண்டு காலமாக எங்களது இல்லத்தை நீங்கள் ஆசானாக பணிபுரிந்து வருகிறீர்கள். உண்மைத்தான். பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக. ஆனால் இதுவரை உங்களுக்கு நான் குரு காணிக்க செலுத்தவில்லையே. ஆகையால் குரு காணிக்க செலுத்த வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கேன் உன்னை நாடினேன். இதற்கான இவன் தான் கொடுத்தான் அந்த ஆலோசனையை. இவன் கொடுத்துருப்பான். இவன் நல்ல பையன். ஐயோ, ஆணி வச்சனே ஆணி. ஏய், அப்பவே ஆணி வச்சனே. மறக்க முடியாதுடா, மறக்கவே முடியாது. கம்சா, இந்த குருக்கு குரு ஐயோ, ஐயோ, 60 வயசு. நாங்க எய்ட்ஸ் வந்துச்சுங்களா? சொல்லுங்க, மருந்து கம்சா, இந்த குருக்கு காணிக்க தர வேண்டும் என்று என்னை நாடி வந்திருக்கின்றார். காரணம் இருக்கிறது. அதை இன்னும் பெற்றுக் கொள்வாயா? அப்படியா? அப்படியாடா. இந்த குருக்கு காணிக்க தர வேண்டும் என்று அவளோடு வந்திருக்கின்றான் ஒரு நாட்டு மன்னன், என் மாணாக்கன் கம்ச பூபதி. சரி, நீயே மனம் வந்து கொடுக்கும் பொழுது வாங்கிக் கொள்கிறாயா? அதை நான் தடை கூற முடியுமா? நீ எதை கேட்டாலும் எதை தந்தாலும் தடையின்றி நான் பெற்றுக்கொள்வேன். அதை வாங்கினார். அதை என்னிடம் வாயால் சொன்னால் எனக்கு நம்பிக்கை பிறக்காது. நம்பிக்கை பிறக்காது. என் கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். எனது கம்சன் தரக்கூடிய குரு காணிக்கை தடையின்றி நான் பெற்றுக் கொள்கிறேன். எந்த பொருளை தந்தாலும் அதை தடையின்றி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் கரத்தில் நீங்க முதலில் சத்தியம் செய்து கொடுத்தால்தான் உன் மீது எனக்கு நம்பிக்கை பிறக்கும். இந்த குரு மீது சந்தேகமா? ஒருவேளை வேண்டாம் என்று உரைத்து விட்டார். இந்த வார்த்தை ஏதோ சூட்சமம் இருக்கிறது. என்ன பண்றது? எது நடக்குமோ அதான் நடக்கும். இந்த குரு மீது சந்தேகமா? சந்தேகம் தான். நான் சத்தியம் செய்து தான் தர வேண்டுமா?
நீ எந்த பொருளை தந்தாலும் தடையின்றி நான் பெற்றுக்கொள்கிறேன். அதை தடையின்றி நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் ஐயா, சத்தியத்தை சொல்லுங்கள் ஐயா, தாங்குமா? சொல்லுங்கள் ஐயா. கம்சா, சூரிய சந்திரன் அடடடடட, பார்த்தாயா? சூரிய சந்திரனோடு சூரிய சந்திரனோடு சூழ்மாறி சூழ்முடி பிறந்திட்டாலும் ஆரியர் ஓதுகின்ற அருமறை பொய்திட்டாலும் கோரிய பொருளை யானும் வாங்கிட தடையில்லையே கம்சா. சூழ்மாறி பிறந்துட்டாலும் வேதங்கள் ஓதுகின்ற அருமறை வைத்துட்டாலும் இந்த குரு கூறிய வாரம் எப்போதுமே வார்த்தை தவறாது. நீ எந்த பொருளை கேட்டாலும் அப்படியா? தந்தாலும் பெற்றுக்கொள்ள சபா, சபா, சபா. ஆஸ். ஆரம்பமே சரியில்லையே. தம்பி, எனக்கு ஜலதர தோஷம். இருந்தாலும் ஏதோ பொன் பொருளை தருவார் உன் நாட்டு மன்னர் கம்ச பூபதி. அதை மூட்டை கட்டி என் இல்லத்துக்கு அனுப்பிவிடு, நான் வரேன். இருப்பா இருப்பா, ஆடாத இருப்பா இருப்பா ராஜா சாமி உட்காருங்க. அமர்ந்து சாமி. இப்பொழுது நான் அந்த குருக்காணியை உன்னிடமே கொடுக்க போகிறேன். இந்த வயதான தம்பி, இந்த வயதான காலத்தில் அந்த பொன் பொருளை நான் எப்படி தூக்கி செல்வது? நீங்க ஏன் தூக்கி போறீங்க? நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோங்க. ரெடி பண்ணி வைக்கிறேன். அமருங்கள், அமருங்கள். நான் உனக்கு தர வேண்டிய குரு காணிக்கை பொன்னல்ல, பொருள் அல்ல, நாடல்ல, நகரம் அல்ல. நான் உனக்கு செலுத்தும் குரு காணிக்கை 2 தங்கமார்களே உனக்கு தெரியும்.